என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வலிமையை எந்த நேரத்தில் எப்போது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதும் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நாங்கள் அதை உணர முடியும். அதனால மற்றவங்க வந்து இப்படி விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்துக்கு பயந்து நான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி எனக்கு தேவையில்லை. இல்ல அதே போல நீங்க சொன்னதுல இருந்து தான் இப்ப அடுத்த குழப்பமும் ஆரம்பிச்சிருக்கு. நாங்க அதிக சீட் வந்து கேட்போம் அப்படின்னு. அதிக சீட்டு மேபி கொடுக்கல அப்படின்னாக்கா அதுல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுவும் ஊடகங்கள் எழுப்புற கேள்விக்கு நான் பதில் சொன்னே தவிர நானா போய் சொல்லலை. இந்த தடவை கூடுதலாக கேட்பீங்களா? ஆமாம், கூடுதலாக கேட்போம். கூடுதலாக கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கலன்னா அதுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம். இது திரும்ப திரும்ப ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டா அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நான் இப்படி வந்து அதை விட்டுருங்க. நீங்க கூட்டணி அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு இந்த சீட்டு வந்து அதிகமா கேட்டா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே எழுதுறது வந்து அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அது. எல்லாரும் மாதிரி வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணி இங்கேயும் ஓப்பன் பண்ணி ஒரு கூட்டணி பேரத்துக்கான ஒரு விஷயமா பார்க்காம நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் வந்து அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன். அவங்க சக்தி அவங்களுக்கு தெரியும், எங்கள் சக்தி எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் சக்தி அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் எங்களால் எவ்வளோ தூரம் வாக்குகள் பரஸ்பரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே அவங்களால உணர முடியும். அதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு நேர்மையாக அவங்க வந்து நமக்கு வந்து இடம் ஒதுக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்கேயும் பேசுவேன் அப்படின்னு இவங்களை மிரட்டுறதோ, இங்கேயும் பேசுவேன் அப்படின்னு அவங்களை மிரட்டுறதோ தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையை இந்த தேர்தலில் வந்து திமுக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? மேபி நீங்க எதிர்பார்த்த சீட் கிடைக்கலன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்பவே வந்து நீங்க வரலன்னா கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே இல்ல கொடுக்கலன்னா நான் வெளியேறுவேன் அப்படின்னா சொல்ல முடியும். ரொம்ப அது வந்து இல்ல இதை வச்சுதான் வந்து சோசியல் மீடியால பெரிய டாக். அதுதான் அதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து அந்த மாதிரி உத்தியை கையாளுறாங்க. அப்படி ப்ரொவோக் பண்ணாக்கா திருமாவளவன் வந்து இல்ல எங்களுக்கு கூடுதலா கொடுக்கலன்னா நாங்க வெளியேறினோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க.